ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபி பொட்டேட்டோ மசாலா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு அப்படி இல்லைன்னா சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடேறினதும் 1/4 டீஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் இந்தளவுக்கு நல்லா வதங்கணும். இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பச்சை ஸ்மெல் நல்லா போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், மசாலா நல்லா ரெடி ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இதை மட்டும் சேர்த்து நல்லா குக் பண்ணுங்கள். குக் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா குக் ஆகி அந்த தண்ணி எல்லாமே வற்றி வரணும். இந்த டைமில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். வேக வச்சதுக்கப்புறம் தொலி உரிச்சிட்டு ஒரு ஃபோர்க்கை வச்சு லைட்டாக குத்தி விட்டுருக்குறேன். அப்போ தான் அதில் மசாலா எல்லாமே உள்ள வரைக்கும் இறங்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா வதங்கி மசாலா எல்லாம் அந்த உருளைக்கிழங்குக்குள்ளே நல்லா இறங்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அதில் 1 டீஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி போடுங்க, செம்ம ஃப்ளேவராக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக நமக்கு பேபி பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஃபைனலாக குட்டி குட்டியாக சாப் பண்ண கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.